லாஸ்ட் மினி விளாக்லேயே நம்ம டாப் ஸ்லிப் வந்திருக்கோன்னு சொல்லி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஸ்லிப்போட ஆஃபீஸ்லேருந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து டுவர்ட்ஸ் பரம்பிக்குளம் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அதோட இன்பிட்வீன் ஜேர்னியில் தான் வந்து நாங்கள் 2 எலிஃபெண்ட் பார்த்தோம். அது வந்து அங்கே வந்து மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ அதை அப்படியே நின்று பார்த்துட்டு, ஆக்சுவலாக இங்கே இறங்கக்கூடாது, ஸோ கார்லேயே இருந்து பார்த்துட்டு அப்படியே வந்து பரம்பிக்குளம் செக் போஸ்ட் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் வெஹிக்கல்லே உள்ளே போகலாம். அதுக்கு வந்து 400 or 500 சார்ஜ் பண்ணுறாங்க. பட் நாங்கள் வந்து உள்ளே போகல, ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை. இப்போவே பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உள்ளே போனால் 3 hours ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து போகலை. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து அந்த மேய்ஞ்சிட்டு இருந்த யானை வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் நாங்கள் நிறுத்தி ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம், என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம காரை ஒட்டியே ஒரு யானை க்யூட்டாக நடந்து போச்சுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கிட்ட பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப எக்ஸைட்டடாக ஆயிடுச்சு. சடனாக அது அங்கேருந்து வந்து நம்ம கார் கிட்ட அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு யானை பார்த்திங்கன்னா அதுவுமே பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக அது ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அது வந்து ரோடு கிட்ட வர ஆரம்பிச்சுது. சரி ஓகே, இதையும் நம்ம கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக நடந்து வருதுன்னு. எனக்கு யானைனா ரொம்ப பிடிக்குங்க சின்ன வயசுலேருந்தே. ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா இங்கே வந்து நின்று ஒரு 5 minutes அப்சர்வ் பண்ணுது. இந்த பக்கமும் கார் நிற்கிது, ஆப்போசிட்லி கார் நிற்கிது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கண்ணை உருட்டி பார்க்குது. அதோட பாகன் வந்து முன்னாடி போனக்கப்புறம் தாங்க இது வந்து ஃபார்வர்டாக நடக்க ஆரம்பிச்சுது. ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு அது எந்த அளவுக்கு வந்து உஷாராக நிற்கிது பாருங்க. அதுக்கப்புறம் அதோட பாகன் வந்து அதை வழி நடத்தி கூட்டிகிட்டு போன உடனே தான் அது வந்து போகுது. ஸோ அது நடக்க ஆரம்பித்தோடனே நாங்களும் வந்து அது பின்னாடியே போக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஒரு யானை அவ்வளோ அழகாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து தேவைப்படுற அந்த மரக்கட்டையெல்லாம் வந்து தூக்கிட்டு வருது. இது வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஸோ செம்மையாக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் இந்த முன்னாடி போச்சு இல்லைங்களா அந்த யானை, அது வந்து அதோட ரெஸ்ட் பிளேஸ்க்கு போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாப் ஸ்லிப் வரீங்க அப்படின்னா டைமிங் ரொம்ப முக்கியங்க. மார்னிங் வந்து 7, அப்படி இல்லைனா ஈவினிங் வந்து 5க்கு நீங்கள் இங்கே இருக்கணும். அப்போ மட்டும்தான் நீங்கள் எலிஃபென்ட் கேம்பை போய் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.